Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இப்போ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி, ஏடிஎஸ், ஏஎம்எல், தென் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக போட்டிருக்கேன். எல்லாருக்குமே இதே கொஸ்டின் தான் 3 யூனிட்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தென் இந்த பிடிஎஃபோட டிரைவ் லிங்க்குமே அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இம்பார்ட்டன்டான டாபிக் செகண்ட் யூனிட்டில் ப்ராசஸ் ஷெடியூலிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு முன்னாடி வீடியோலயே தெளிவா சொல்லிட்டேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பிகாஸ் அதுல இருக்க கான்செப்டை கொஞ்சம் பிரீஃபா என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல போறது தான் இந்த ப்ராசஸ் ஷெடியூலிங்கோட வேலை. ஸோ ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பேர் தான் நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராசஸ் அப்படின்றது ஒரு ஆக்டிவ் என்டிட்டி. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு அதை சொல்ல போறது தான் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் ஷெடியூலிங் அப்படின்னா என்னது? ஷெடியூல் அப்படின்னாலே ஒரு டைம் டேபிள் போடுறது. இந்த நேரத்தில் இதுதான் நடக்கணும்னு நான் ஒரு ஆர்டர் கொடுத்து அடுத்தடுத்து செய்ய வைக்கிறது தான் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்வேன். அப்ப ப்ராசஸ் ஷெடியூலிங்னா என்ன அர்த்தம்? ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆக போது அந்த ப்ராசஸ் எந்த நேரத்துல எந்த ப்ராசஸ் நடக்கணும், யாரு நெக்ஸ்ட் நடக்கணும், யார் அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் ஆகணும்னு நான் ஒரு ஷெடியூல் போட்டு செய்ய வைக்கிறது தான் இந்த ப்ராசஸ் ஷெடியூலிங்கோட வேலை. ஓகேவா? ஸோ ப்ராசஸ் ஷெடியூலிங் இஸ் த கோர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தட் மேனேஜ் த எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ராசஸ் ஆர் த்ரெட் ஆன் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் சிபியூ. ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் சிபியூல அடுத்தடுத்து ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அது எக்ஸிக்யூட் எப்படி ஆகணும்னு சொல்ற அந்த ஆர்டரை சொல்றது தான் இந்த ப்ராசஸ் ஷெடியூலிங்கோட வேலை. Its a primary goal is to allocate CPU resource to executing the process efficiently, ensuring fair and optimal utilization of system resource. That means இதோட மெயின் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPU ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அலோகேட் பண்ணி அவங்கவுங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் ஷெடியூலிங் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இந்த மெயின் அப்ஜெக்டிவ் என்ன இந்த ப்ராசஸ் ஷெடியூலிங்கோடதுன்னா, ஃபர்ஸ்ட் திங் மேக்ஸிமைஸ் CPU யூட்டிலைசேஷன். மேக்ஸிமைஸ் அப்படின்னாலே அதிகப்படுத்துது. CPU யூட்டிலைசேஷன் மீன்ஸ் அதில் இருக்க ஒவ்வொரு ப்ராசஸரையும் எவ்வளவுக்கு நம்ம எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியுமோ எடுத்து எல்லா விஷயங்களையும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ப்ராசஸ் ஷெடியூலிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் ஃபேர்னஸ். ஃபேர்னஸ் அப்படின்னா என்னன்னா, என்ஷூர் தட் எவ்ரி ப்ராசஸ் கெட் அ ஃபேர் ஷேர் ஆஃப் த சிபியூ டைம் டு எக்ஸிக்யூட். ஒரு 10 ப்ராசஸ் இருக்குன்னா ஒரு நேரத்தில் சிபியூவில் அந்த 10 ப்ராசஸ்க்கும் ஈக்குவலாக எல்லா விஷயமும் கிடைச்சிருக்கா, அதுக்கான டைமில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நான் செக் பண்ணுறது ஃபேர்னஸ். ஓகேவா? அடுத்து ரெஸ்பான்சிவ்னஸ். ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னா என்ன? மினிமைஸ் ரெஸ்பான்ஸ் டைம் ஃபார் இன்டராக்டிவ் டாஸ்க் டு மெயின்டைன் யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். தட் மீன்ஸ் ரெஸ்பான்ஸ் டைமை கம்மியாக்குறது. அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஒன்று கேட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க உடனே நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பட் அவங்க வேணும்னே இழுத்தடிச்சு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா அது கஷ்டம். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்சிவ்னஸ் மீன்ஸ் நான் ஒரு ப்ராசஸ் சிபியூவில் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு நான் இந்த டைமில் நீங்கள் பண்ணலான்னு டக்குன்னு எனக்கான ஆர்டரை கொடுக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டர்ன் அரவுண்ட் டைம். டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னா மினிமைஸ் த டைம் டேக்கன் ஃபார் த ப்ராசஸ் டு கம்ப்ளீட் இஸ் எக்ஸிகியூஷன். ஒரு ப்ராசஸ் அதோட எக்ஸிகியூஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டைம்ல கம்மியான டைம் எடுத்து பண்ணுதுன்னா அதை தான் டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிலிட்டி. ப்ரெடிக்டபிலிட்டி அப்படின்னா ப்ரொவைட் ப்ரெடிக்டபிள் பிஹேவியர் ஃபார் த ரியல் டைம் அண்ட் கிரிட்டிக்கல் டாஸ்க். அதாவது இந்த நேரத்தில் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு டைம் அலோகேஷனை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதை வேலையை செய்ய வைக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த 5 விஷயத்துக்காக தான் மெயினாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஷெடியூலிங் கான்செப்டே நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல கொண்டு வரும். ஓகேவா? இதுல என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஷெடியூலிங் இருக்குன்னா மெயினா 3 ப்ராசஸ் ஷெடியூலிங் இருக்கு. லாங் டேர்ம் ஷெடியூலிங், ஷார்ட் டேர்ம் ஷெடியூலிங், நமக்கு மினிமம் அதாவது மீடியம் டேர்ம் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் ஷெடியூலிங் ஜாப் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது என்ன பண்ணுனா, செலக்ட் which process should be brought into the ready queue from the pool of process in job schedule, determine the degree of multi-programming, how many process can be kept in a memory to execute. That means long term scheduling job பிரிச்சுக்கும், batch wise பிரிச்சுக்கும். ஓகேவா? பிரிச்சுட்டு யாரு கியூல ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ ரெடியா அவங்கள எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். அவங்க எப்ப முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராசஸ அடுத்த ப்ராசஸையும் கியூக்குள்ள இருக்கவங்கள உள்ளவே விடும். ஓகேவா? இப்படி பொறுமையா பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க செய்யற வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அனுப்புறது தான் இதோடைய வேலையே. சரியா? ஸோ ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும், ரெடி கியூவும் அதிகமா இருக்கும். இதை தான் லாங் டேர்ம் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம் ஷெடியூலிங் சிபியூ ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது என்ன
பண்ணுனா select which process should be executed next and allocate CPU resources for that process. இங்க என்ன பண்ணுனா நெக்ஸ்ட் யாரு கியூல இருக்கான்னு பார்த்து அவங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸை டக்குன்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எல்லா ரிசோர்ஸையும் அலோகேட் பண்ணி அடுத்தவங்களை அனுப்பிச்சு விட்டு டக்குன்னு எல்லாரையுமே ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்ணி நடத்த வைக்கும். ஓகேவா? இதை ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீக்வெண்டா நம்மளோட ஷெட்யூலிங் நடந்துகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு மில்லி செகண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி CPU யூட்டிலைசேஷனை ஹை ஆக்குறதுக்கு நான் யூஸ் பண்றது இந்த ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலிங். ஓகேவா? தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மீடியம் டேர்ம் ஷெட்யூலிங். மீடியம் டேர்ம் ஷெட்யூலிங் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இடையில, ஓகேவா, ரெண்டுக்கும் இடையில மீன்ஸ் நம்ம பிரைமரி மெமரிக்கும் மெயின் மெமரிக்கும் செகண்டரி ஸ்டோரேஜுக்கும் இடையில என்னுடைய ப்ராசஸை ஸ்வாப் பண்ணிக்கிறது. ஓகேவா? மெமரிக்குள்ள என்னோட ப்ராசஸை ஸ்வாப் பண்ணி நான் ரன் பண்ண வைக்கிறது மீடியம் டேர்ம் ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லுவோம். இது மெயினா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மல்டி ப்ரோக்ராமிங்கை ரிடியூஸ் பண்றதுக்கு. ஓகேவா? ஒரே நேரத்துல நிறைய டாஸ்கை எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஒரே ப்ராசஸர்ல பண்றது. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்வாப்பிங் நடத்துறதுனால மல்டி ப்ரோக்ராமிங் கான்செப்ட் எனக்கு கம்மி ஆகுது. ஓகேவா? தட் மீன்ஸ் ஒரு ப்ராசஸ் பொறுமையா அதோடைய வேலையை செய்யும், டக்குன்னு ரொம்ப ஆக்டிவா எக்ஸிக்யூட் ஆகாது. இது மீடியம் டேர்ம் ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஷெட்யூலிங். இதுல ப்ராசஸோட ஸ்டேட் அண்ட் கியூஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ப்ராசஸோட ஸ்டேட் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம், ப்ராசஸ் படிக்கிறப்பே சொல்லியிருக்கோம், நியூ ஸ்டேட் இருக்கும். நியூ ஸ்டேட்னா இப்பதான் கிரியேட் ஆன ஸ்டேட். ரெடி ஸ்டேட்னா சிபியூல ரெடியா நிக்கிறது, அடுத்து நான் தான் ரன் ஆக போறேன்னு. ரன்னிங் ஸ்டேட்னா கரண்டா சிபியூல எந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்றது. வெயிட்டிங் அப்படின்னா வெயிட் லிஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? வெயிட்டிங் ஃபார் இன்புட் அவுட்புட் டிவைஸ், அதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெர்மினேட்டட்னா ஃபைனலா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது. ஓகேவா? அதிலே ஷெட்யூலிங் கியூஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் கியூ இருக்கு. ஓகே, ஜாப் கியூ இருக்கு, ரெடி கியூ இருக்கு, டிவைஸ் கியூ இருக்கு. ஜாப் கியூ அப்படின்றது என்ன? ப்ராசஸ் என்டரிங் த சிஸ்டம் இஸ் ஸ்டோர்ட் இன் ஜாப் கியூ. ஒரு ப்ராசஸ் வந்து சிஸ்டம்குள்ள என்டர் ஆயிடுச்சு, பட் அது இப்போதைக்கு எக்ஸிக்யூட் ஆக முடியாது, நான் வெயிட் பண்ணணும், அது ஜாப் கியூ. ஓகேவா? ரெடி கியூ அப்படின்னா ப்ராசஸர் டிசைடிங் இன் main memory waiting and ready for execution placed in ready for execution in CPU. That means அது process வந்து ஆல்ரெடி ப்ராசஸர்ல தான் இருக்கு, மெயின் மெமரியில வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு, நான் எடுத்த உடனே நெக்ஸ்ட் நான் உள்ள கொண்டு போயிடலாம். இது CPU ஷெட்யூலிங்ல வரதா ரெடி கியூ. ஓகேவா? டிவைஸ் கியூ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு IO டிவைஸ்க்கு இன்புட் அவுட்புட் டிவைஸ்க்கு அதுக்கு ஒரு விஷயம் வேணும்னு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் தனியா. ஓகேவா? அது கியூலே இருந்துச்சு, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணனாலும் என்கிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னா நான் வந்து வெயிட் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், அது எனக்கு கிடைக்கிற வரையும் நான் வெயிட் பண்றேன்னு வெயிட் பண்ணி பண்றது டிவைஸ் கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து ப்ராசஸ் உடைய ஸ்டேட்டும் கியூவும். நெக்ஸ்ட் ஷெட்யூலிங்கோட கிரைட்டீரியாலாம் என்ன மாதிரி கிரைட்டீரியா யூஸ் பண்ணி இந்த ஷெட்யூலிங் நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல அப்ஜெக்டிவ்ல, அதுதான் கிரைட்டீரியாலுமே வரும். ஓகேவா? சோ CPU யூட்டிலைசேஷன், த்ரூபுட், டர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம், ரெஸ்பான்ஸ் டைம், ஃபேர்னஸ். CPU யூட்டிலைசேஷன்னா CPU எப்பவுமே பிஸியா எல்லா அதுக்குள்ள இருக்க யூட்டிலைஸ் ஆகிற ரிசோர்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது CPU யூட்டிலைசேஷன். த்ரூபுட் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் ஒரு பர் டைம்க்குள்ள ஒரு யூனிட்குள்ள முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்றது த்ரூபுட். டர்ன் அரவுண்ட் டைம்னா மொத்தமா என்னோட கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராசஸ் எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு. வெயிட்டிங் டைம்னா ஒரு ப்ராசஸ் கியூல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி அதோட ப்ராசஸை ரன் பண்ணிருக்கு. ரெஸ்பான்ஸ் டைம்னா நான் ஒன்னு கேட்டேன் அப்படின்னா எனக்கு இமீடியட்டா என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேர்னஸ்னா ஈக்குவலா எல்லா ப்ராசஸையும் ட்ரீட் பண்ணிருக்காங்களா நான் செக் பண்றது. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூலிங்கோட கிரைட்டீரியா. அடுத்து என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங் இருக்கு. ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங், நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங். ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் அப்படின்னா the OS can forcibly remove the process from CPU if the higher priority process arrives. அதாவது இப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க இருக்காங்க, நான் வர போறாங்க, மெயினா இருக்க ஹையர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ் வராங்கன்னா ஃபோர்ஸா ஒரு ப்ராசஸை நீ வெளியே போய் எனக்கு ப்ரியாரிட்டி பேஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்க, ஓகேவா, அவங்கள தான் நான் முதல்ல விடுவேன். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா விஐபி இதுல இப்போ ஒருத்தவங்க விஐபி வராங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, கியூல இருக்க மற்றவங்க எல்லாரையுமே ஸ்டாப் பண்ணி அந்த விஐபி பார்த்துட்டு போனாதான் விடுவாங்க இல்லையா? அதை தான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹையர் ப்ரியாரிட்டி யாருக்கு இருக்கோ மற்றவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ண வச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவங்கள ஸ்டாப் பண்ண வச்சுட்டு அந்த ஹையர் ப்ரியாரிட்டிக்காரங்களோட ப்ராசஸை ரன் பண்ண வச்சுட்டு தான் இவங்கள ரன் பண்ண வைப்பாங்க. அது ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங். ஓகேவா? எக்ஸாம்பிள் ரவுண்ட் ராபின், ஷார்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட், இந்த ஷெட்யூலிங் அல்காரிதம்லாம் யூஸ் பண்றாங்க. நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகி முடிகிற வரையும் அடுத்த ப்ராசஸ் CPU உள்ள விடாது. ஓகேவா? அது நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங். ஓகேவா? ஸோ என்னதான் விஐபி வந்தாலும் ஃபர்ஸ்ட் யார் லைன்ல
நின்னாங்களோ அவங்கள பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த விஐபிக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? அது நான் ப்ரீஎம்டிவ். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், இந்த அல்காரிதம்லாம் யூஸ் பண்றது. ஓகேவா? இதுல காமன் ஷெட்யூலிங் அல்காரிதம்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இது எல்லாத்த பத்தியுமே நெக்ஸ்ட் வீடியோல ஒவ்வொரு ப்ராப்ளமா பார்ப்போம். சிபியூ ஷெட்யூலிங்ல இங்க ஜஸ்ட் பேஸ் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னா முதல்ல யார் வராங்களோ அவங்க வெளியே போறது. அடுத்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ப்ரீஎம்டிவ் நான் ப்ரீஎம்டிவ் ரெண்டுமே சேர்த்தது. ஒரு கம்மியான டைமுக்குள்ள ஒரு ஷெட்யூலுக்குள்ள யார் ஒர்க் பண்றா அப்படின்றது. ரவுண்ட் ராபின் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு டைம் கொடுத்துருவாங்க. இவங்க இந்த டைம்குள்ள தான் முடிக்கணும்னு சொல்லி அந்த டைம்குள்ள பண்ண வைக்கிறது ஒரு ப்ராசஸர் ரவுண்ட் ராபின். அடுத்து ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங்னா ப்ரியாரிட்டி பேசிஸ்ல ஹையர் ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் போகணும், நெக்ஸ்ட்னு சொல்லி ப்ரியாரிட்டி பேசிஸ்ல அனுப்புறது. ஓகேவா? மல்டி லெவல் கியூ ஷெட்யூலிங் அப்படின்னா அதாவது நம்ம ப்ராசஸை மல்டி லெவல்ல பிரிச்சுக்குவோம் கியூவை. அதுல ப்ரியாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்கள விட்டு அனுப்புவோம். ஓகே, இது மல்டி லெவல் கியூ ஷெட்யூலிங். அடுத்து மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூ அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுவோம்னா மல்டி லெவல் கியூ மாதிரி தான், பட் எப்படி ப்ராசஸ் அனுப்பும் அப்படின்னா கியூ பேசிஸ்ல அனுப்பும். அங்க வந்து எப்படின்னா ப்ரியாரிட்டி பேசிஸ்ல அனுப்பும் மல்டி லெவல் கியூல, இங்க மல்டி லெவல் ஃபீட்பேக்ல வந்து கியூ பேசிஸ்ல அனுப்பும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஷெட்யூலிங். ஓகே, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஒவ்வொரு டாபிக்கா நீட்டா போட்டு எழுதுனீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்கிறப்ப ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.